இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு முன்னணி வங்கியில கணக்கினை வைத்திருந்த ஒருவருக்கு இடம்பெற்ற சம்பவமானது முழு நாட்டையும் உலுக்கி இருக்கின்றது. குறிப்பாக 10 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்தொகையானது அவரது அனுமதியின்றி ஒரு சிறிய நேரத்தில் ஒரு கண்ணிமைக்கும் நொடியில திருடப்பட்டுள்ளது. இந்த தகவலை முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு மக்களும் ஒரு விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது. எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லை, வங்கியில எந்த ஒரு பிழையும் இல்லை, ஆனால் பணம் காணாமல் போயிருக்கின்றது. அது எப்படி சாத்தியம்? நீங்கள் செய்கின்ற ஒரு சிறிய தவறானது உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை இல்லாமல் செய்துவிடும். இந்த மோசடியினுடைய பின்னணி என்ன, இதில் காணப்படுகின்ற தொழில்நுட்ப மர்மம் என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இவ்வாறு நான் தொடர்ச்சியாக போடுகின்ற காணொளிகள் உங்களை சேரும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர் என்ன கூறுகிறார் என்றால், என்னுடைய தொலைபேசிக்கு அந்த குறும் செய்தியானது ஒரு சிறு வினாடிக்குள் அந்த பணமானது பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றதாம். அது மட்டுமல்லாது வங்கி தரப்பில் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். வாடிக்கையாளர் பயன்படுத்திய யூசர் நேம் பாஸ்வேர்டை பாவித்தே இந்த பணமானது திருடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது அவர் எந்த ரெஜிஸ்டர் டிவைஸ் பயன்படுத்தினாரோ அதனூடாகத்தான் பணமானது திருடப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மோசடிக்கு வங்கியானது பொறுப்பு கூற முடியாது என்று அவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பாதிக்கப்பட்டவர் தற்பொழுது இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய உதவியை நாடி இருக்கிறார். இவ்வாறான சம்பவங்களை வைத்து பார்க்கும் போது யோசித்து பாருங்கள், வங்கியில பாதுகாப்பு இருக்கிறது, பாவனையாளற்ற கையில தான் தொலைபேசி இருக்கிறது. அவ்வாறு இருக்க எவ்வாறு இந்த மோசடிக்காரர்கள் பணத்தினை திருடி இருப்பார்கள்? குறிப்பாக நான் சொல்லுகின்ற நடைமுறைகளை நன்றாக கவனியுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதாவது இந்த ரிமோட் ஆக்சஸ் என்று சொல்லுவோம். நீங்கள் தெரியாமல் தரவிறக்கம் செய்கின்ற ஏதேனும் ஒரு செயலி, அதாவது ஆப் என்று சொல்லுவோம், அந்த மோசடிக்காரர்கள் உங்களுடைய தொலைபேசியை உலகின் எந்த மூலையிலிருந்தும் அவர்கள் உங்களுடைய திரையை இயக்கக்கூடிய வகையில் காணப்படும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு வருகின்ற ஓடிபி வங்கி செய்திகள் அதே வினாடியில் உங்களுடைய போன் திரையை அவர்கள் இயக்குவார்களாக இருந்தால் உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற ஓடிபி வங்கி செய்திகளை அதே வினாடியில் அவர்கள் உடனடியாக ஹேக் செய்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். அது மட்டுமல்லாது உங்களிடம் இந்த வங்கி அதிகாரிகள் போல் பேசி அந்த லிங்குகளை கிளிக் செய்ய வைத்தாலும் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறும். ஆகவே இந்த இடத்துல குறிப்பிடப்படுறது ஒன்றுதான். இந்த ஏற்கனவே நான் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன், இந்த ஏபிகே ஃபைல் மோசடி என்று. அவ்வாறு வருகின்றவற்றை தயவு செய்து தரவிறக்கம் செய்யாதீர்கள். அது மட்டுமல்லாது உங்களுடைய வங்கி செயலியில் அதாவது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் ஐடி வசதியை உடனடியாக செயற்படுத்துங்கள். அது மட்டுமல்லாது உங்களுடைய கைபேசியில் தேவையற்ற செயலிகளுக்கு வருகின்ற SMS அல்லது ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அனுமதிகளை தயவு செய்து வழங்காதீர்கள். இவ்வாறு உங்களுக்கு இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக நீங்கள் வங்கியினுடைய ஹாட்லைனுக்கு அழைத்து கணக்கினை முடக்குங்கள். அது மட்டுமல்லாது கொழும்பு கோட்டையில் உள்ள CID குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு முறைப்பாடுகளையும் செய்யுங்கள். வங்கி இதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு தவறினால் உடனடியாக நீங்கள் இலங்கை மத்திய வங்கி பிரிவை அணுகுங்கள். யோசித்து பாருங்கள், 10 மில்லியன் என்றது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை என்று. ஆகவே இவ்வாறான மோசடிகளுக்கு நீங்களும் ஆளாகாதீர்கள். இந்த காணொலியை முடிந்தளவு ஏனையர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொழில்நுட்பம் வளர வளர திருடர்களும் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். விழிப்புணர்வு ஒன்றே நாம் எம்முடைய பணத்தினை பாதுகாப்பதற்கான ஒரே நடைமுறை. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்.